சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரேகையெல்லாம் நல்லா தீர்க்கமா தான் ஓடுது. அண்ணா, இந்த கல்யாண ரேகை எப்படி ஓடுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் முகத்தை பார்த்து இல்ல, மச்சான் கைய பார்த்து இவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ ஐயோ, என்ன சாமி, என்னாச்சு? ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்க்க போய் பிரச்சனையா இருக்கணுமே. ஆமா சார், ஆமா. ஐயோ, எல்லா ரேகையிலும் என்ன இருக்குன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்த்து சொல்லுங்க. பாத்துறேன். ஐயோ, இப்ப என்ன பிரச்சனை? கல்யாண ரேகை கண்ணா பின்னான்னு ஓடுது. அதனால கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போறது உறுதி. ஐயோ, ஐயோ, சாமி சாமி, இப்ப இப்ப என்னாச்சு? என்னாச்சுண்ணே? உனக்கு கல்யாண தசை காத்தோட வேகமா வந்துட்டு இருக்கு. கல்யாண திசையா? எந்த திசையில இருந்து? கிழக்கு திசையில இருந்து. கிழக்கு. நாளைக்கு கிழக்கு திசையில இருந்து ஒரு அழகான பொண்ணு வர போகுது. ஐயோ, கை ரேகை நிபுணரே, நல்ல விஷயத்த சொல்றப்ப ஏன் இப்படி ஐயோ சொல்லி கத்துறீங்க? நான் இப்படி குதூகலம் ஆயிட்டேன்னா இப்படிதான் சந்தோஷத்துல ஐயோன்னு கத்துவேன். ஐயோ, கை ரேகை நிபுணரே, என்னாச்சு இப்போ? தம்பி, உங்களுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். கல்யாண ரேகை குருமேட்ல ஏறி நின்னுக்கிட்டு குரு மாட்டிட்டு இருக்கு. அதனால போதும் கை ரேகை நிபுணரே, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேணாம். சாமி, 100 ரூபா கொடு. 100 ரூபாயா? எல்லாம் மொய் வைக்கிறப்ப கழிச்சுக்கலாம்டா. நான் உன் கல்யாணத்துக்கு வரல, போடா. டேய், கல்யாணத்துக்கு வரலன்னா என்ன மொய் வைப்பேல? ஐயோ, குடு. இந்தாங்க வச்சுக்கோங்க. என்ன தம்பி 100 ரூபா குடுக்குறீங்க? 100 ரூபாலாம் கட்டாது, 200 ரூபா கொடுங்க தம்பி. ஐயோ, அட பாவிகளா, எஸ்கேப் ஆயிட்டானுங்க. சாரி, ரொம்ப சாரி பிரியா. ஏண்டி ஆதிர, எதுக்கு இப்ப இத்தனை தடவை சாரி கேட்டுட்டு இருக்க? இல்ல பிரியா, இன்னைக்கு நடந்ததுக்கு நான் உன்கிட்ட 1000 தடவை சாரி கேட்டாலும் அது பத்தாது. ஏய், நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் இந்த வார்த்தைக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்ல, நீ தானே அடிக்கடி சொல்லுவ. இப்ப நீயே சாரினா என்ன அர்த்தம்? அப்ப நான் உன் நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல பிரியா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சு கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஆதிரே, நான் வெயிட் பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்ல. ஆனா நீ நினைச்சது நடக்காம போச்சுன்னு தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரியா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு பக்கபலமா இருக்கிறப்போ நான் நினைச்சது எப்படி நடக்காம போகும்? கண்டிப்பா நடக்கும். நிஜமாதான் சொல்றியா ஆதிரே? ஆமா பிரியா, என் அப்பாவுக்காக நான் இதை நிறைவேற்றியே ஆகணும். எப்படி ஆதிரே? சொல்றேன், நேர்ல மீட் பண்றப்போ டீட்டெயிலா பேசலாம், சரியா? சரிடி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பாய். குட் நைட். குட் நைட். ஏய், 2 பேர் இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? எனக்கு பசிக்கல. எனக்கும் தான். இப்ப என்ன கேடு வந்துச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்காக பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல நடந்ததெல்லாம் பார்த்து மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அதோட சேர்த்து வயிறும் நிறைஞ்சிருச்சு. என்னடி சொல்ற நீ? நாங்க உண்ணாவிரதம் இருக்க போறோம்னு சொல்றோம். உண்ணாவிரதம் தானே? இருங்க, நல்லா இருங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா இருங்கம்மா. ஏய் ஜெகநகல்யா, 2 பேரும் சாப்பிட வாங்க. இல்லக்கா, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் என்ன சின்ன குழந்தைங்களா?
பெரிய பசங்க தானே, எதுக்காகவும் வயித்த பட்னி போடக்கூடாது. எந்திரிச்சு போங்க. அக்கா கம்பல் பண்ணாதக்கா ப்ளீஸ். இப்ப நீங்க 2 பேரும் சாப்பிட போறீங்களா இல்லையா? என் பேச்சு கேட்க மாட்டீங்களா? சரி உனக்காக சாப்பிடுறோம், நீயும் வா. இல்ல, நான் அப்பா வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல போங்க. என்னக்கா? நான் சொல்றேன்ல, போங்க. சரி வா. ஓ ஜகா. நான் பெத்ததுங்க ஏன் பேச்ச கேட்காம இவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுதுங்க. இவள அம்மா, என்ன ஆ? நீங்க பத்திரத்தை தரமாட்டேன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் அப்பா கிட்ட வேற ஏதாவது காரணம் கூட சொல்லிருப்பேன். ஆனா நீங்க பேங்க்குக்கு போற நேரத்துல அப்பாவை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த சொன்னதுனால அப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. எல்லார் மனசும் சங்கடத்துல இருக்கு. நீங்க உங்க மனசுல இருக்கிறத வெளியே. ஏய், நிறுத்து. அம்மா, நீல சாயம் பூசிக்கிட்டு வந்த நரி நல்லா வேஷம் போட்டுச்சான். அந்த மாதிரி நீ சும்மா நடிக்காத. நான் உன்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தேனா நீயும் அப்பாவும் அப்படியே இந்த நிலத்தை என் பேருக்கு எழுதி வச்சுக்க மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அம்மா இல்லம்மா, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. பணம், காசு, சொத்து இதுக்கெல்லாம் நானும் அப்பாவும் என்னைக்குமே மரியாதை கொடுத்ததே இல்ல. அத பெருசாவும் நினைச்சதில்ல. உண்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தா இந்த இடம் மாதிரியே 1000 இடம் கூட வாங்கலாமா? ஆமா ஆமா வாங்கலாண்டி, வாங்கலாம். நல்லா கனவு கண்டுட்டு. ஆமாமா, நான் கனவு தான் கண்டுட்டு இருக்கேன். தூங்குறப்போ காண்ற கனவெல்லாம் பலிக்காது. முழிச்சிட்டு இருக்கிறப்போ காண்ற கனவு கண்டிப்பா பலிக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனால நிஜமான கனவு நிறைவேறாம போகாதுமா. நாம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் அந்த சொத்தை விட உங்களை தான் பெரிய சொத்தா நினைக்கிறேன். அந்த நிலத்தை விட உங்க பாசத்தை தான் பெருசா நினைக்கிறேன். தராசோட ஒரு தட்டுல இந்த உலகத்தையும் இன்னொரு தட்டுல அம்மாவோட மனசையும் வச்சா அம்மாவோட மனசுக்கு முன்னாடி இந்த உலகம் சமமா இருக்காது. என் அம்மாங்கிற உறவுக்கும் உணர்வுக்கும் இந்த உலகத்துல யாரால என்ன விலை கொடுக்க முடியும் சொல்லுங்க? என் சமத்த அம்மா இல்ல, என் செல்ல அம்மா இல்ல. மடி அப்பா வாங்கப்பா. இங்க வா. நீ அவ நிழல கூட தொடாத. இங்க வா. அப்பா என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? மடி, சிங்கம் புலியெல்லாம் உருவத்தை பார்த்து மிருகன்னு கண்டுபிடிச்சிடலாம்.